உங்க தங்கச்சி பேரு சப்பு. நீங்க செய்வீங்களா? தங்கச்சி பேரு சப்புனா வள்ளிங்க. ஓ, சப்பன வள்ளி. அதை நான் பயந்து உடனே. உங்க தங்கச்சி சப்பு எனி டைம் சப்புமா? சப்புன வள்ளிங்க. சப்பன வள்ளி. ஆளு எப்படி இருக்கும் மச்சான்? மச்சான் நடிகை ஜோதிகா மாதிரி அம்புட்டு அழகா இருக்கும். இல்லை, நீங்களே விறகு கட்ட புலந்தது மாதிரி இருக்கிய. உங்க சிமெண்ட் மூடையே எந்த தண்டியா இருக்கு. உங்ககிட்ட நான் பொண்ணு கட்டுறது கூட சந்தோஷம் தான். ஆனால் நீ திண்டு குடிய கெடுத்துருவிய. கல்யாணம் பண்றதோட சரி, அந்த பக்கத்து வரமாட்டேன். வந்தாலும் உனக்கு கோதுமை தவிடு கூட தரமாட்டேன். உங்க தங்கச்சி நான் பார்க்கலாமா மச்சான்? கூட்டு வர வச்சா வந்திருக்கு. போங்க. அடே பீரோ துணி எடுத்து விட்டு போடா. இப்படி போறானடா கழுங்கு ஓட்ட விழுந்தது மாதிரி. ஆனா இந்த ஊருக்கு வந்த நேரம் கோட்டை கருப்பு இந்த ஊருக்கு வந்த நேரம் எனக்கு பொண்ணு அமையுது. ஆம்பளை பிள்ளை பிறந்தவனே 18ஆம் படி கருப்பனுக்கு 2 கடை வெட்டணும். கல்யாணத்துக்கு மட்டன் தான் போடுவேன், சைவ போட முடியும். என் தங்கச்சி சப்பனவள்ளி வந்திருக்கு பரிசத்தட்டோட. அதே மச்சான். ஏன் மச்சான்? பொண்ணுன்னு கேட்ட உடனே மறுக்காம கொடுத்தே வாரியா. உனக்கு 50 நான் செலவு வைக்கணும்யா. உங்க தங்கச்சி அழகா இருந்தா நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். இங்கேயே போத மச்சான், இங்கே இருமா, மூடு வருது, உரசாத. சரி, நீங்க புலங்குங்க, நான் வளகாப்புக்கு வாரேன். இல்ல மச்சான், நாங்க எப்போதும் அப்படிதான் அவ்வளவு அன்பா இருப்போம். மச்சான் நடுவுல கைய வைக்காத. என்னடா கிரு மாடு மாதிரி இருக்க? ஏன்டா இருங்கடா, இருடா. உன் தங்கச்சி அந்த இனிமையான குரலை நான் கேட்டுட்டு சீவசமாதி அடையும். அதான்டா, இருங்கடா. இவங்க பப்புன்னு போடுறாங்க, நான் எதுக்கு தான் இருக்கேன்? இருங்க ப்ரோ. உன் தங்கச்சி குரலை நான் கேட்கணும் மச்சான். ஏன்னா நான் பொழுது போகாம வீட்டில் கரண்டோட இருக்கல. அது பாட சொல்லி பாட்டு கேட்டு நான் ஆத்மா சாந்தி அடைஞ்சுக்கிறேன். பாட்டு பாட சொல்லுங்க மச்சான். தங்கச்சி பாட்டு பாடுமா? அண்ணே, எனக்கு வெக்கமா வருது. என்ன தண்ணி பாம்பை உரிச்சது மாதிரி சத்தம்? அடே வெக்கமா வருது. என்னடா தொண்டை? அடே என்னை எது வம்பலம்? ஏன் மச்சான், இந்த காலை எங்கனே பார்த்துருக்கேன். அதே கட்ட வர வலச காலு, அதே ஓமத்திர வாட சேலை. மச்சான்